அதிகாரத்தில் உள்ளவர்கள் செய்கின்ற அர்ப்பணிப்பை அழிக்க, லஞ்ச ஊழலை ஒழிக்க நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நமக்கு பயந்தான் போட்டாங்க. ஆனால் எப்படி வாங்கினேன், எப்படி வாங்கினேன், இந்த பக்கம் வரணும். ஞாபகம் இருக்கா 2024 வந்து நம்ம பூட்டினதோட புகைப்படம் எடுத்தோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப நிக்கிறது வந்து ராமையா குடிசை அப்படின்னு பிரபலமான ஒரு குடிசை. இங்கதான் வந்து புரட்சி விதைக்கப்பட்டது. உறவுகள் எல்லாம் வாங்க, எப்படி வாங்க. இங்கதான் வந்து புரட்சி விதைக்கப்பட்டது. அண்ணா வணக்கண்ணே. காப்படி நெல்லை வந்து கூட கேட்டதுக்காக, கூலி உயர்வு கேட்டதுக்காக வந்து 44 விவசாய கூலிகள் கொன்று தீ வைத்து எரிக்கப்பட்ட குடிசை இது. 44 பேர் துள்ள துடிக்க, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்ன அத்தனை பேரையும் ஒரே குடிசைக்குள்ள போட்டு எரிச்சது. எப்போ 1968ஆம் ஆண்டு டிசம்பர் 25 துள்ள துடிக்க கொண்டாங்க. கொன்னது யாரு? பக்கத்தூரில் இருக்கக்கூடிய இரிஞ்சூர் கிராமத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு அப்படிங்கிறவர். 44 பேர் இங்கே தான் துள்ள துடிக்க இறந்தாங்க. அந்த பண்ணையார்கள் எங்கே இருந்தாங்க? காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க. இந்த 44 பேர் கொன்னதுக்கு பண்ணையார் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விடுவிச்சது யாரு? திமுக அரசு. இந்த விவசாய கூலிகளுக்காக போராடியது யாரு? கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடினாங்க. இப்போ பாருங்க, பண்ணையாரும் ஒரே கூட்டணி. அந்த பண்ணையார்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காம, இந்த 44 உயிர்களுக்கு வந்து உரிய நீதி வழங்காம மோசம் செஞ்ச திமுக தான் அந்த கூட்டணியோட தலைமையே. போராடினேன்னு சொன்ன இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதே கூட்டணியில் தான் இருக்குது. இதுதான் அரசியல் நிலவரம். இப்போ தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் இதான். இதை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பாருங்கள், 1968 இந்த பிரச்சனை நடக்குது. சில மாதங்கள் கழித்து அண்ணாதுரை, தமிழ்நாட்டின் அன்றைய முதலமைச்சர் CN அண்ணாதுரை கேட்டால் பேரறிஞர்னு சொல்லுவாங்க. அந்த பேரறிஞர் அண்ணாதுரை 44 பேர் செத்ததை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த சம்பவத்தை ஒரு கெட்ட கனவாக நினைத்து மறந்து விடுங்கள்னு பேசுறாரு. ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சே அது. பேசியிருக்கிறாரு, சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பட்டியலின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் சிந்திச்சு பார்த்து வாக்களிக்கணும். என்னைக்குமே திமுக மனிதர்கள விரோதி தான். அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலினத்தை சேர்ந்த மக்களுக்கு ஒரு நலம் செய்யாது. அதுக்கு 1968 வந்து நம்ம வெண்மணி சம்பவம் அப்படின்னா, இப்போ வேங்க வயல் இருக்குது, மேல்பாதி இருக்குது, இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஐயா ஸ்டாலின் வரைக்கும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு எதிரானவர்கள் தான். வாக்களித்து மதுபானத்தை ஓடவிடக்கூடிய திமுகவுக்கு வாக்களிக்கிறது, கொலைகளை செய்யக்கூடிய, வன்முறையை கையாளக்கூடிய திமுகவுக்கு வாக்களிக்கிறது. இதெல்லாம் சரியில்லை. மாறுங்க. நாம மாறினாதான் நாடு மாறும். நான் ஒருத்தர் ஓட்டு போட்டால் எல்லாம் சரியாயிருமா? சரியாகும். ஒரு ஓட்டில் எல்லாம் சரியாகாது, ஆனால் ஒவ்வொரு ஓட்டுலையும் சரியாகும்ல. நீங்கள் மாறுங்க. திமுகவை அழிக்கணும் அப்படின்னா அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாது. திமுகவுக்கு மாற்று அதிமுக கிடையாது, அதிமுகவுக்கு மாற்று திமுக கிடையாது. 2 பேத்துக்கு மாற்று ஒன்று இருக்குது. நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது. நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னம் இருக்குது. நாம் தமிழர் கட்சி 16 ஆண்டுகளுக்கு மேலாக வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க. வாய்ப்பு கொடுங்க, என்ன செய்கிறோங்கிறத பாருங்க. 5 வருஷத்தில் இந்த நாட்டையே மாத்திரம், அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறோம். வாய்ப்பு கொடுங்க. இந்த வெண்மணி மண்ணிலிருந்து சொல்கிறேன். இங்கே இந்த 2 கட்டடம் மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் பாருங்கள், என் சனையெல்லாம் குடிசையில் கிடக்கு. என் சனையெல்லாம் பாருங்கள், கண்ணு கட்டிய தூரம் வரை குடிசை தான். இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி SNG டிஸ்ட்ரிக்ட் சாராயம் விற்கக்கூடிய ஆலை கிட்ட 10 லட்ச ரூபா கட்சி நிதி வாங்குது. கட்சி நல்லா இருக்குது, ஆனால் வாக்களிக்கக்கூடிய ஏழை மக்களுடைய நிலைமையை பாருங்கள். எங்கள் ஆத்தாவை பாருங்கள், தங்கம் ஒரு தோட்டு கூட இல்லை. இப்படி தான் இருக்குது. வறியவர்களாக இருக்கோம். நீங்கள் வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கீங்க. திமுக கிட்ட 10 கோடி ரூபா வாங்குறீங்க. சாராய கம்பெனி கிட்ட வாங்காத, கை நீட்டாத இடம் இல்லை. சிட் ஃபண்டுக்காரங்கிட்ட 50 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க, கட்சி நிதி வாங்குறீங்க. வெக்கமா இல்லையா? வாக்களிக்கிற அந்த மக்கள் வந்து ஏமாத்திட்டு. மக்கள் புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம். மக்கள் புரிஞ்சு நல்லதுக்கு வாக்கு செலுத்துங்க. இன்னியாவது 2026 தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கட்டும், விடிவு காலம் பிறக்கட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழ். சரி அண்ணா வாங்க. நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. வாக்கு செலுத்துங்க. எல்லாருக்கும் அண்ணா வணக்கம். நான் தான் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுறேன். என்னை நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம், இல்லைனாலும் நான் சொல்கிறேன். நான் தான் இந்த முறை கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர். விவசாய சின்னத்தில் போட்டியிடுறேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கீழ்வேலூர் தொகுதியில் நிலைமை என்ன அப்படின்னு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை மக்கள்கிட்ட. நாட்டில் நமக்கு மழை பெய்யாமல் இல்லை, வருஷந்தோறும் புயல் வருது. நாகப்பட்டினத்தில் நிறைய மழை பெய்யுது, வெள்ளம் வருது. ஆனால் மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் தவிக்கிறாங்க. இதை ஏன் வந்து நம்ம தொடர்ச்சியாக வாக்களிக்கக்கூடிய நபர்கள் நம்ம வாக்களித்து வெற்றி பெற செய்கிறோம்.
அவங்க ஏன் இதை தீர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா மக்கள் எல்லாருமே குடிக்கிற தண்ணி இல்லாமல் இருக்காங்க, சோறாக்க தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க. இதை சரி செய்யணும்ல. நம்ம எந்த வளர்ச்சி திட்டமும் கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி கீழூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி திட்டமே இல்லை. ஏன்னா இன்னும் மக்களுடைய அடிப்படை பிரச்சனையே தீர்க்கப்படாமல் இருக்குது. இங்கே பாருங்கள், மிகப்பெரிய வெண்மணி நினைவகம் இங்கே இருக்குது தெரியுமில்ல. மிகப்பெரிய வெண்மணி நினைவகம் 44 பேர் இறந்தாங்க 1968 டிசம்பர் 25ஆம் நாள் எரிக்கப்பட்டாங்க, எரிச்சாங்க. இந்த இடத்துல தான் எரிச்சாங்க. ராமையாவினுடைய குடிசை இந்த இடத்துல எரிச்சாங்க. நினைவு மண்டபம் கட்டுறாங்க. யார் செஞ்சாங்க? காங்கிரஸ் கட்சியினுடைய பண்ணையார்கள் மக்களை போட்டு எரிச்சிட்டாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருந்து திமுக அரசு, அன்றைய திமுக அரசு, 1968 ஆண்ட திமுக அரசு. இதற்காக போராடிய நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே யார் எரிச்சாங்களோ அவங்களும் ஒரே கூட்டணி. எரிச்சதுக்கு நடந்த அடக்குமுறைக்கு நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருந்த திமுகவும் ஒரே கூட்டணி. இதுக்காக நான் போராடி இருக்கேன்னு சொல்கிற இந்த கட்சி ஒரே கூட்டணியில் இருக்குது. பாருங்கள், இந்த இடம் நல்லா இருக்குது, மகிழ்ச்சி. ஆனால் எத்தனை குடிசை வீடுகள் இருக்குன்னு பாருங்கள். இவங்களுக்குலாம் பட்டா இருக்குல்ல, பல ஆண்டுகள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குலாம் பட்டா இருக்கா? பட்டா இருந்தாலும் ஏன் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வீடு கட்டும் திட்டம் இவங்களுக்கு இன்னும் வரல? சிக்கல் இருக்குல்ல. மக்கள் இன்னும் வறுமையிலே தான் இருக்காங்க. ஆனால் கட்சிகள் வாக்கு வாங்கி பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செய்யுது அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நம்ம மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்ட வாழ்க்கையை நம்ம குறை சொல்லவே இல்லை. ஒரு காலத்தில் நம்மளுடைய தாத்தா, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அடிமையாக இருந்தாங்க, கொத்தடிமைகளாக இருந்தாங்க, கூலி ஆட்களாக இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து, அந்த பண்ணையார்கள் கிட்ட இருந்து நம்மளை காத்தது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் தான். ஆனால் இன்னைக்கு அவங்களே அடிமையாக போயிட்டாங்க. இதுலேருந்து மாற்றம் வரணும், சரியா? இவங்க அந்த அடிமைத்தனத்தை நம்ம தான் மீட்கணும். இளைய தலைமுறை பிள்ளைகள் நல்ல அரசியலை தேர்ந்தெடுங்க. குடிக்க தண்ணி கூட இல்லை, ஆனால் எதுக்கு 5000 ரூபா கொடுக்குது அரசாங்கம்? 8000 ரூபா கூப்பன் எதுக்கு கொடுக்குது? யோசிச்சு பாருங்க. மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பீங்க. கல்லூரிகளில் உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு பேராசிரியர் இருக்காங்களா? டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு காசு இருக்கா? அரசாங்கத்துக்கு எதுவுமே இல்லை. சூழல் இப்படி தான் இருக்குது. திரும்ப திமுக அதிமுகன்னு போனோம் அப்படின்னா நம்ம நாட்டையே ஒன்றுமில்லாமல் ஒழிச்சு போடுவாங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க. கீழ்வளூர் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த முறை விவசாய சின்னத்துக்கு நான் போட்டியிடுறேன். நான் யாரோ கிடையாது. தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்த போராட்டங்களில், பெருவாரியான போராட்டங்களில் பங்கேற்றிருக்கேன். என்னென்ன போராட்டங்களை நான் பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க பயணிச்சிருக்கேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் கன்னியாகுமரி வரைக்கும் பயணிச்சிருக்கேன். மக்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியும். அது சரி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கீழ்வளூர் சட்டமன்ற தொகுதியில் எனக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. வந்தால் கீழ்வளூர் சட்டமன்ற தொகுதியை எப்படி மாற்றுவேன்னு இருக்குது, என்ன பண்ணுவேன்னு இருக்குது. இருக்கிற எல்லா நீர்களும் 89 ஊராட்சி இருக்குது. 89 ஊராட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை நீர்களையும் தூர்வாருவேன். கரைகளை பலப்படுத்துவேன். படித்துறை வச்சுருப்பேன். நீர்நிலைகள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா இருக்கும். தொகுதியை சீரமைப்போம். அடுத்து உடனடியாக நம்ம நாட்டை சீரமைப்போம், மாநிலத்தை சீரமைப்போம். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த கட்சிக்கு நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம் அப்படின்னா, இந்த எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதி மட்டும் ஓராண்டுக்கு 3 கோடி ரூபாய் வரும். 3 கோடி ரூபாய் இது வரைக்கும் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்எல்ஏவோ, இதுக்கு முன்னாடி இந்த திமுக எம்எல்ஏ இந்த மக்களுக்கு செஞ்சுருக்காங்களா? செய்யலை. பல கோடி ரூபாய். ஆனால் எதுவுமே நமக்கு செய்யலையே. ஏன் செய்யலை? யோசிக்கணும். செய்யறதுக்கு மனசு இல்லை. கையெழுத்து போடுற அதிகாரம் இருந்தும் அது மக்களுக்காக அவங்க பயன்படுத்தலை. ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்கள் வீட்டு தங்கையா, உங்கள் கூட பிறந்த அக்காவாக நினச்சி வாக்கு செலுத்துங்க. விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. மாற்றம் வரட்டும். வெண்மணி உண்மையிலே ஒரு வெண்மையான மணியாக மாறட்டும். நல்ல மணியாக இருக்கட்டும். வறுமையில இருக்கிறது வேணாம். வறுமையிலேருந்து வளர்ச்சி பாதைக்கு நம்ம மாறுவோம். அதுக்கு டாஸ்மாக் கடையில் ஒழிக்கணும். மக்களுக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய குடிநீர், சோறு எல்லாத்தையும் உறுதி செய்யும். அதுக்கு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னத்துக்கு வாக்களி. சரியா? டாஸ்மாக்னால பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு வீட்லையும் இருக்காங்களா இல்லையா? ஏன் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கலை? நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முதற்கொண்டு SNG டிஸ்பிளேஸில் 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. அப்போ நம்ம குடும்பம் பாதிக்கப்படுது. நமக்காக பேசுவாங்களா? இல்லை 10 லட்ச ரூபாய் கை நீட்டி தேர்தல் நிதி வாங்குறாங்களா? அந்த கம்பெனிக்காக பேசுவாங்களா? யாருக்காக பேசுவாங்க? பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறது தான் வந்து மானுட தத்துவம். அதை செய்வோம். உறுதியாக வந்த இருக்கிற டாஸ்மாக் கடையில் மூடுவோம். நீர்நிலைகளை ஆக்கிரமிப்புலேருந்து அகற்றுவோம். எல்லாத்துக்கும் நல்ல படிப்பு கொடுப்போம், நல்ல மருத்துவம் கொடுப்போம். வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. மகிழ்ச்சி. உங்களோட பேசுறது பெரும் நன்றி. தேவூர்ல 1500 ஸ்டூடெண்ட் படிச்சாங்க. இன்னைக்கு வெறும் 200 பேர் தான் படிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. 1500 எங்க 10th ABCDE கிளாஸ் வரல இருக்கு. இன்னைக்கு ஒரே கிளாஸ் தான் இருக்கான். அதுலயும் 10 பேர் நம்ம படிக்கிறாங்க. அதே அந்த இன்ஃபர்டிஸ் ஸ்கூல்ல பாருங்க, நம்ம படிக்கும்போது 300 பேர் தான் படிச்சான். இன்னைக்கு 1000 பேருக்கு மேல படிச்சுட்டு இருக்கான். இந்த நிலைமையெல்லாம் எங்களுக்கு தெரியுது. உங்கள்கிட்ட சொல்றோம். இளையவர்கள் நீங்க தான் ஒரு புதிய புரட்சிக்கு வந்து வழிவகுக்கணும். மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. உங்க தாய் தகப்பன்ட்ட போய் சொல்லுங்க. அம்மா போதுமா, இது வரைக்கும் நீங்க மார்க்சிஸ்ட் கதிரல்வால் போட்டது போதும். இந்த முறை விவசாயிக்கு போடுங்க. நாம நல்லா இருப்போம். கட்சி நல்லா இருக்கு, மாற்று கருத்தே இல்லை. நாம நல்லா இருக்குமான்னு கேள்வி கேளுங்க. இளையவர்கள்
நம்ம பழைய அப்பா அம்மாக்களுக்கு சொல்லுங்க, வகுப்படுங்க. சரிங்களா? ஒரு 5 வருஷம் சீமா விளையாட்டு தொடங்க. சரி வாங்க. இந்த அக்கா கிட்ட கேட்டு வந்துடுறோமா? அக்கா கே வேட்பாளர் ஓட்டு கேட்டு வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து போட்டிடுறேன். விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க மாமா. அந்த அம்மா கிட்ட மட்டும் பேசுவோம். அம்மா வணக்கம். அக்கா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரேன். நான் தான் இந்த முறை எம்எல்ஏக்கு போட்டியிடுறேன். நல்லது நடக்கட்டும், மக்களுக்கு இனியாவது ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும். விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. மாற்றி செலுத்துங்க. 5 வருஷம் நான் வேலை செய்யலைன்னா நீ என்கிட்ட எம்எல்ஏக்கு ஓட்டு கேட்கும்போது என்ன சொல்லி ஓட்டு கேட்டேன்? நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லி கேட்டீங்களே. நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி என்னை தைரியமாக கேள்வி கேளுங்க. சரியா? வாய்ப்பு கொடுங்க. நான் வந்து உங்கள் கூடயே இருப்பேன். சரியா? வாய்ப்பு கொடுங்க. படித்து பாருங்கம்மா. அவங்களுக்கு படித்து பாருங்க. உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். நான் வந்தால் என்ன செய்வேன்? நான் யாரோ ஒருத்தி கிடையாது. தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியின் போராட்டங்களில் பங்கேற்கக்கூடிய உங்கள் வீட்டு மகளாக பங்கேற்கக்கூடிய ஒரு நபர் தான். வந்தால் தொகுதிக்கு என்ன செய்யணும்னு எழுதியிருக்கேன். படித்து பாருங்கள். இந்த மாதிரி நம்ம தொகுதி மாறணுமா மாற வேண்டாமான்னு சிந்திச்சு பார்த்து வாக்களிங்க. விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. சரிங்களாம்மா? போயிட்டு வரேன்.